ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். என்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேய் கேம், அதாவது இவில் நன் ஒன், அது இவில் நன் ஒன் தான் வர போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்கி ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாட்டுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் போட வந்து நம்மளே பிடிச்சி இந்த கிளவி வேறு அடிச்சு போச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு வீட்டில் வேறு அடைச்சி வச்சு போட்டுருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா தப்பிக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்படி இந்த இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுன்னு ஆல்ரெடி போட்டிருந்தேன் உங்களுக்கு. அதாவது டோர் எஸ்கேப் பண்ணியிருந்தேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் எஸ்கேப்லாம் இல்லை. அதாவது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிளவி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு இடத்த கட்டி வச்சிருக்குது. அந்த சீக்ரெட் பிளேஸ் வந்து கட்டி வச்சிருக்குது. அந்த சீக்ரெட் பிளேஸுக்கு எப்படி நான் போகிறதுன்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் வீடியோவாக இருக்கிறதுனால பார்ட் 3 வரைக்கும் போடுறேன். கிளவிக்கா நீதாக்கா? ஐயோ கிளவிதாங்க, ஆனால் பார்த்துருச்சுங்க. ஓகே பார்த்துருச்சு, நம்மளுக்கு பார்த்துருச்சு. என்ன பண்ண போகிறேன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகிறேன். கிளவி நான் பார்த்த வரைக்கும் நல்லது, பார்க்கலன்னு நம்மளை போட்டு தாக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், மேலே போய்க்கலாம். மேலே போயிட்டு நம்ம அந்த கேபிள், ஸ்மால் கேபிள்னு ஒன்று இருக்கும், அந்த கேபிள் கொண்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிடுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கேபிள் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ இப்போ ஸ்மால் கேபிள் கிடச்சிச்சா, ஓகே இந்த ஸ்மால் கேபிள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்காக இருக்கிறதுனால 3 வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டேன், நான் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் ஒன்று இருக்கும், ஷட்டர் டோர் ஒன்று இருக்கும், அந்த டோரை மட்டும் ஆன் பண்ணிட்டுக்கலாம். ஆன் பண்ணி விட்டு போட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இடத்துல, அதாவது இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து க்ளோஸாக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு வழி இருக்குது, அந்த வழியில் போய் நான் இன்னொரு இடத்துக்கு போக போகிறேன். அதாவது ஒரு தண்ணி போகும் அந்த இடத்துல, அந்த தண்ணி போகிற இடத்துக்கு நான் போக போகிறேன். இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்கேப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ரோபர் தேவை. க்ரோபர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக தேவை. க்ரோபர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேடி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா க்ரோபர் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் வந்து தேடுறது வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடம் இருக்குன்ல, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் அந்த கேபிள், அந்த ஸ்மால் கேபிள்னு போட்டோம்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா மேலே போய் செக் பண்ணி பார்க்க போகிறோம். மேலே க்ரோபர் கிடைக்குது. கிளவி நல்ல வேலை நம்மளை பார்த்து இருந்துச்சுன்னு வச்சு செஞ்சுருக்கோம். அப்படியே போயிடுற செல்லக்குட்டி, நீ தயவுசெய்து மேலே கீழே வந்துடாதம்மா. நான் அப்படியே பொறுமையாக வந்துக்கிறேன். நம்ம பார்த்து பொறுமையாக போனேன், எந்த ஃபோட்டோ எடுக்கும் பொறுமையாக போனோம். செல்லக்குட்டி அப்படியே போயிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக போவோம். கிளவி இங்கே எங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூட் கிளியரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கா செக் பண்ணிக்கலாம். ஓகே இந்த ரோபர் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் கீழே போகிறேன். கீழே எதுக்கு நான் போகிறேன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு இடத்த காட்டியிருப்பேன், அந்த இடத்துக்கு போகிறேன். இதுக்குன்னா நான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அந்த ரெஸ்ட் ரூம் கட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது, அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துக்கு போய் இப்போ வந்து அந்த டோர் நம்மளுக்கு ஓப்பன் ஆகாதனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் போயிட்டுருக்கேன். இல்லாட்டி அந்த கிளவியை பற்றி சில நேரம் என்ன பண்ணணும்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவை ஒரு இடம், அந்த இடத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ப்ரோவர் போட்டு நம்ம போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த வழியில் நம்ம ரூட்டில் போனால் நம்மளுக்கு இன்னி ஒரு இடத்துக்கு போகலாம். நம்ம இங்கிருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வந்தவரை என்ன பண்ணுறேன்னா இந்த ரெஸ்ட் ரூம் வந்து இப்போ வந்து என்ன பிரச்சனை, நம்மளுக்கு இந்த தண்ணி ஓட்டம் இருக்குல்ல, இந்த தண்ணி ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக 2 வச்சுக்கல, நார்மல் 2 பிடிச்சி இழுத்துட்டு போதும், எதுவுமே பண்ணலாம் இழுத்துட்டு போகுது பார்த்தீங்களா. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓட்டத்தை நிப்பாட்டலன்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் ஒன்று நம்பி தான் ஆகணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓட்டத்தை நிப்பாட்டலாம். எப்படி நிப்பாட்டலாம்னா இப்போ இங்கே இந்த பூக்குன்னு இருக்குல்ல, இந்த பூக்கு எடுத்துக்கலாம். ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்கலாம், அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்கல் டாக்டர் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். சரியா? ஆனால் எப்படி போக போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஓட்டத்துக்கு போய் ஃபஸ்ட் நிப்பாட்டணும். அதான் எப்படி நிப்பாட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தண்ணி பிடிக்குமா ஒன்று இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியோட கண்ட்ரோல் வால்வு எடுத்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ மொத்தம் 4 இடத்துல பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஆஃப் பண்ணி விட்டாச்சு. இன்னும் 3 இடம் இருக்குது. அந்த 3 இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணணும். எந்த இடம் கண்ணால் காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல இறங்கியாச்சு, நம்ம ஆஃப் பண்ணி விட்டு வச்சா கிளவி அடிச்சிட ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கிளவி எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஒரு செகண்ட் திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு பார்த்தவொன்னே. கிளவி என்னம்மா இப்படி வந்து அடிக்கிற? ஆனால் நம்ம போய் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மோடு தான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஆமாம் கோஸ்ட் மோடு நான் போட்டிருக்கிறேன். நான் எதுக்கு பார்த்து பயந்து போகிறேன் எனக்கு கோரிக்கை தெரியல. ஆனால் பார்த்தீங்க ஒரு செகண்ட் திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் வந்து வந்த இடத்துக்கு நான் போக போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இது தூக்கி மறக்க விட்டுறாதீங்க, கீழே விட்டுறாதீங்க. அதுக்கு என்ன பண்ணுற போகிறோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்த இடத்துக்கு மறுபடியும் போக போகிறேன். இந்த புகையில் வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிங்க. போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெளியே வந்துடுவீங்க. இது வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டோர் இருக்குது, இந்த டோர் ஓப்பன் பண்ணி இருக்கும். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இங்கே ஒரு பைப் லைன் இருக்குது. இந்த பைப் லைன் நீங்கள் ஆஃப் பண்ணி ஆகணும். இந்த பைப் லைன் நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டு போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூமுக்கு நம்ம போகணும்.
ஓகே, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட் ஆகும். நான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ இந்த ஃப்ரீ ஃபயரு இந்த மாதிரி கேம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஓகே, நம்ம வீடியோ பார்த்துக்குங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெஸ்ட் ரூம் கட்டை வந்தாச்சு. இந்த ரெஸ்ட் ரூம் கட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வால்வு இருக்குல்ல, இந்த வால்வு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுலாம். மொத்தம் 3 வால்வு ஓப்பன் பண்ணிட்டாச்சு. இன்னொரு வால்வு இருக்குது, அந்த வால் நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும். அந்த வால் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு சரியாக சொல்கிறேன். உங்களுக்கு இன்னொரு வந்து ஃபைனல் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த ஒரு வீடு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்களுக்கு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்டாப் காக் இருக்குது. இதே ஆஃப் பண்ணி விட்டால் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வாட்டர்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 வாட்டர் லாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கேட் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்த இடத்துக்கே மறுபடியும் போகிறோம். அதாவது வந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து போகிறோம். அதாவது இந்த ஒரு வால்வ் போகுதுல, இந்த வால்வுக்குள்ளே மறுபடியும் போயிட்டு நம்ம தண்ணி இருக்கிற இடத்துக்கு ஃபஸ்ட் நம்ம போய்க்கலாம். அங்கே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குது. என்ன சர்ப்ரைஸ்னா பாருங்கள். இப்போ நான் இங்கே இறங்கிட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி போயிட்டு இருந்துச்சுல, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. இது எப்படி ஆஃப் ஆச்சு? இப்போ நம்ம 4 வால் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்கிறேன் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆஃப் பண்ணேன்னு. அதாவது தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஒரு பெரிய ஒரு மெட்டல் பைப் லைன் இருக்குல்ல, அந்த பைப் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம போய் மோதிடுவோம். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் குறைஞ்சிரும். அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நான் வால்வு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணி விட்டேன்ல, ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. தண்ணி வராது வந்து பார்த்தீங்கன்னா நின்றோம். இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்திருக்குது மெயின் பிக்சரை. இப்போ இந்த வால்வு வழியாக நீங்கள் போயிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல நோக்கி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கனாலும் போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குது. அந்த கிளவி, அதாவது கடை போட்ட கிளவி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடை கட்டி வச்சுருக்குது. இத்தனை நாள் நான் கவனிக்கவே இல்லை. ஆனால் பார்த்து இந்த அப்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ரெடிமேட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஒரு முதலே இருக்குல்ல, இந்த முதலே கட்டை மட்டும் தயவுசெய்து மாட்டிடாதீங்க. மாட்டினீங்க நீங்கள் என்ன பண்ண ஆயிருவீங்க. தயவுசெய்து நீங்கள் கோஸ்ட் மோடு விளாடும் போது முதல் கண்ணு நீங்கள் மாட்ட மாட்டீங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோட் விளாண்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த முதல் கட்டை வந்து பார்த்து விளாடுங்க. ஏன்னா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடிச்சு வச்சிருந்தது முதல்ல. ஆனால் இப்போ வரைக்கும் நான் என்ன எஸ்கேப் பண்ணுறேன் கடைசியும் சொல்லியிருக்க மாட்டேன். என்ன எஸ்கேப் நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா முதல்ல எஸ்கேப் தான். அதாவது crocodile எஸ்கேப் நம்ம பண்ண போகிறோம். crocodile வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். இந்த எஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஜாலியாக போகும். அதாவது நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்பு, இந்த பேராசூட் எஸ்கேப், அதாவது பேராசூட் எஸ்கேப் இது வரைக்கும் உங்களுக்கு போட்டு காட்டல. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 3 வரைக்கும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த crocodile எஸ்கேப்க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பேராசூட் எஸ்கேப் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வீடியோ ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, 2 தண்ணி போகிற இடம் இருக்குது. இந்த இடத்துல தண்ணி போகும், சரிங்களா? இந்த இடத்துல தண்ணியும் போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ரூம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில நம்ம க்ளூ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தேடுற மாதிரி பொருட்கள் தேடுற மாதிரிலாம் இருக்குது. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த தண்ணி இருக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கீழே போக முடியும், பார்த்தீங்கன்னா போக முடியல. ஆனால் தண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய க்ளூஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் எப்படி வந்து தப்பிக்கிறது. முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 2லேயே முடிக்க பார்க்கல, இல்லை பார்ட் 3 ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி போடுற மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றா போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபுல்லாக செக் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது, இந்த இடத்துல குளம் இருக்குன்னா 2 இடத்துல பார்த்தீங்கன்னா 2 crocodile இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கல, சரியா நீங்கள் இந்த வெளியே வந்தீங்கன்னா போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரம்ஸு, இந்த ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரம் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரம்மு 3 ட்ரம் தேடணும். நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். அதாவது இந்த ட்ரம்மை வச்சு நம்ம வந்து இந்த ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நம்மளுக்கு வந்து உங்களுக்கு 2 க்ளூ கொடுத்துருக்கு. ஒன்று crocodile எஸ்கேப்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிக்க போகிறோம். அது ஒன்று இருக்குது. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம crocodile எடுத்து விடுறது இங்கே இருக்குது ஓகேங்களா. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரோப்பு தேடுற மாதிரி வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம அடுத்த வீடியோவில் போடுற தெளிவாக. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர்.